நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஏம்மா மாப்பிள்ள நல்லபடியா உங்கள்கிட்ட நடந்துக்கிறாரா? என்னடா ஏன் பேச மாட்டாங்கிற? நீங்க யாரு? நான் உன் அண்ணன்டா. அண்ணனா? வார்த்தைக்கு வார்த்தை அண்ணாமலை அண்ணாமலைன்னு கூப்பிடுவாரு. அந்த அண்ணனா நீங்க? நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன்னு எனக்காக சாப்பிடாம இருப்பாரு. அந்த அண்ணனா நீங்க? உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கிறத மறந்து போயிட்டீங்க. இல்லைன்னா ராத்திரி அந்த கொற்ற பணியில காந்திமதி அம்மா வீட்டு வாசல்ல நிக்க வைப்பீங்களா? நீங்க ஏன் வரல? சொல்லுங்க, நீங்க ஏன் வரல? பத்திர விஷயத்த அப்பாட்ட பேச ஆரம்பிச்சேன். அவரு காய்ச்சி முடிச்சுட்டு கத்த ஆரம்பிச்சிட்டார். நல்ல சீன் வேற கூட சேர்ந்துட்டான். கடைசியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை வச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பா என்ன பிடிச்சி கீழே தள்ளிட்டார். என்னால் ஒன்றும் செய்ய முடியல. அப்பா எனக்காக அதை சொத்து கொடுக்க வேண்டாம். ஆனா நீங்க வந்து என்ன பார்த்திருக்கலாம் இல்ல? நீங்க ஏன் வரல? ஒரு வார்த்தை வந்து சொல்லிருக்கலாம் இல்ல? நீங்க ஏன் சொல்லல? சொல்லுங்க. வார்த்தைக்கு வார்த்தை நீ என் குழந்தைன்னு சொல்லுவீங்களே. நான் உங்க குழந்தையா இருந்திருந்தா நீங்க என்ன அந்த வாசல்ல நிக்க வச்சிருப்பீங்களா? சொல்லுங்க. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு. நீங்க யாரோ நான் யாரோ. ஆம்பளைங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிப்பாங்கிறது நல்லா புரிஞ்சு போச்சு. இனிமே என் மூச்சில பொழிக்காதீங்க. போங்க, இங்க இருந்து போங்க. போயிடுறேம்மா, போயிடுறேன். ஆனா கோயில் உரிமை எங்கிட்ட தான் இருக்கு. அது நிச்சயமா உன் பேருக்கு மாத்தி எழுதி கொடுப்பேன். கோவில் உரிமைய நீங்க ஒன்னும் அண்ணாமலை பேருக்கு எழுதி தர வேண்டிய அவசியம் இல்ல. அதை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். என் ஒய்ஃப் கிட்ட ஒன்னும் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு பித்தலாட்டக்காரன் என் ஒய்ஃப் கூட பேசுறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. முதல்ல போங்க. இந்த பாருங்க, அவர் எனக்கு அண்ணன். திட்டத்துக்கோ கோச்சிக்கிறதுக்கோ எனக்கு உரிமை இருக்கு. அவரை யாரும் அவமானப்படுத்தினாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எப்ப அவருக்கும் எனக்கும் எந்த உறவு இல்லைன்னு ஆயிப்போச்சோ, இனிமே அவர்கிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கேன். நீங்க வாங்க போலாம். மாமா எழுந்துருங்க மாமா. சொன்னா கேளுங்க. எவ்வளவு நேரம் தான் இப்படி இருக்க போறீங்க? மணி 10 போகுது. நேரத்துல சாப்பிட்டா தானே மாமா உடம்புக்கு நல்லது. சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதீங்க, சாப்பிடுங்க மாமா. அவர் மேல இருக்கிற கோவத்துல ஏன் மாமா நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க? இன்னும் ஏன் மாமா அதை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அண்ணாமலை அங்க சந்தோஷமா இல்ல மாமா, கஷ்டப்பட்டுட்டு இருக்கா மாமா. அவ நம்ம வீட்டுல இருக்கிறப்போ நம்ம மேல எவ்வளவு பாசமும் பிரியமும் வச்சிருந்தா. இப்ப பாத்தீங்களா, ஒரு தடவை கூட வந்து பார்க்க முடியாத நிலைமையில இருக்கா. சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே மாமா இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு பார்க்க முடியும்.
சாப்பிடுங்க மாமா. என்னங்க சாப்பிட சொல்லுங்க. சொல்லுங்க. என் மேல உள்ள கோபத்துல ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்கப்பா. சாலம், அவனை போ சொல்லு. என் மூஞ்சிலே முடிக்க வேணான்னு சொல்லு. அந்த காந்திமதி அம்மா விட்டு வாசல்ல நின்று நான் அவமானப்பட்டது காரணமே இவன் தான். போ சொல்லு, இங்க இருந்து போக சொல்லு. என்னங்க என்னங்க மாமா கிட்ட சொல்லுங்க. நான் கோவில் உரிமைகளை எழுதி தர மாட்டேன். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேட்கறேன். உங்க பேச்சை மீற மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுங்க. காந்திமதி அம்மாவுக்கு கோயில் நிர்வாகத்தை எழுதி தரேன்னு சொல்லலையே, அண்ணாமலைக்கு தானே எழுதி தரேன்னு சொன்னேன். என் தங்கச்சி ஆசைப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என் உயிரையே தர தயாரா இருந்தேன். அவங்க கோயில் மட்டும் தானே கேட்டாங்க. பாரு, மனசாவில் கோயிலை எப்போவோ அவங்க வீட்டு ஒப்படைச்சிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அதை எழுதி கொடுத்துட போறேன். என்ன சொன்ன? கொலை பண்ணிடுவேன். அப்படி ஏதாவது பண்ண கொன்னுடுவேன். எழுதி வச்சிருவேன். நீ எழுதி வச்சிருவேடா. வராத்திரத்தில் அவனை யாருடா நீ? என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? இல்ல சாமி, வந்து என்ன வந்து போய் என்ன விஷயம்? சங்கு திருவிழா நின்று போச்சு இல்ல? ஆமா, சங்கு திருவிழா நின்று போயிடுத்து. ஊர் மக்கள் ஏகப்பட்ட பணம் செலவழிச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணி திருவிழா நின்று போயிடுத்து. அதுக்கு நீ என்ன பண்ண போற? சங்கு குளத்து உள்ளதானே இருக்கு. சங்கு குளத்துக்குள்ளதான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுங்கிற? அதை எடுக்க போறியா? சங்க யாராலையும் எடுக்க முடியாதா? அதெல்லாம் யாராலும் எடுக்க முடியாது. ஏற்கனவே ஒருத்தன் எடுக்கிறேன்னு வந்து உள்ள விழுந்து செத்து போயிட்டான். நீயும் ஒம்பாட்டுக்கு விழுந்து செத்து போகாத. முதல்ல இடத்த காலி பண்ணு. அப்போ சங்கு உள்ளேயே இருக்க வேண்டியதானா? எடுத்தா செத்து போயிடுவாங்களா? எடுத்தா தெய்வ குத்தத்துல செத்துடுவான். ஐயா, என்ன ராத்திரி நந்தி சாமி பயமா இருக்கியா? ஏன் பயப்படுற? ஆளுங்க இருக்காங்கல்ல. சரிங்கய்யா. ஏய், ஜாக்கிரதை. இந்த சங்கு எடுத்து வித்தா நிறைய பணம் கிடைக்குமா? ஆமாப்பா, ஆமா. பணம் நிறைய கிடைக்கணும் தான். ஒரு வளையல் வியாபாரி சங்கு எடுக்க முயற்சி பண்ணி இந்த ஊர்ல வந்து செத்து போயிட்டான். நான் இல்ல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னன்னா பயப்பட எங்க கரு சட்டக்காரன் இந்த வழியா போயிட்டான். என்ன பேசிட்டு இருந்தா? அது கோயில் சங்க பத்தி கேட்டுட்டு இருந்தான். தெய்வ சமாச்சாரம், அதை பத்தி எல்லாம் பேசப்படாதுன்னு சொல்லி இப்படி அனுப்பிச்சிட்டேன். நீங்கள வரத பார்த்தவன போயிட்டான். கிரகச்சாரம். தேங்காய் களவாண்டவனை விட்டுட்டு சிரட்டை எடுத்து நக்கனவனை பிடிச்சி அடிச்ச கதையா இருக்கு. மாப்பிள்ள, இன்னைக்கு சாயந்தரம் வண்டியில மெட்ராஸ் போலாம்னு இருக்கோம். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு. இங்கேயும் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும் சொல்லுங்க? இல்லை மாப்பிள்ள, வீட்டில் போட்டது போட்டபடி வந்திருக்க. அவர் வேற எங்க இருக்காரு எதற்காரு தகவல் தெரியாமல் இருக்கு.
அதான் போலாமேன்னு உங்ககிட்ட சொல்லலான்னு. அத்தை, என் செல்லமா தான் என்னை விட்டு போயிட்டா. நீங்களும் என் கையை கழுவிட்டு போலான்னு பார்க்குறீங்களா? அந்த அளவுக்கு நான் கல் நெஞ்சு கறியில மாப்பிள்ள. இந்த 2 குழந்தைங்களை நான் கொண்டு போய் வளர்க்குறேன். அவங்க யாரு? என் பொண்ணு பெற்றது தானே. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குற மாப்பிள்ள. நான் உசுரா நினைச்சுக்கிட்டு இருந்ததா போயிட்டா. இப்ப இந்த 2 குழந்தைங்க தான் என் கையில இருக்கு. இதையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் யாருக்காக வாழணும்? எதுக்காக உசுரோட இருக்கணும்? அப்புறம் 2 நாள் தான்ப்பா, 2 நாள் தான். இந்த ஆத்துல நான் போல பார்த்தா பார்த்துப்பேன். ஏண்டா கோயில் உரிமையை அண்ணங்கிட்டேருந்து எங்கதான் வாங்கான்னு யோசனை செய்து கொண்டு இருக்கடா. நீ யாரு? காந்திமதி அம்மையோட தங்கச்சி சின்னம்மா. இந்த சின்னம்மா சித்தி இதெல்லாம் புனிதமான உறவு. அதை கேவலப்படுத்தாதீங்க. ஏன் கேவலப்படுத்தினா? அக்கா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆத்தவா கூப்பிட்டீங்களா? பெரியம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இந்த வெள்ளிக்கிழமை நான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறவதான். ஆனா என் அண்ணன் கால் தவிர வேற யாரு காலையும் விழமாட்டேன். ஆறானு ஆ ஃப்ராட் அண்ணனா? முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறவங்களுக்கு என் அண்ணன் ஃப்ராடா தான் தெரியும். ஏன் கூப்பிட்டீங்க? நீ இந்த வீட்டு மருமகன்னு ஞாபகம் இருக்கா? இல்ல, நீ பேசுறத பார்த்தா அந்த பட்டாளத்தாரோட பொண்ணுங்கிற திமிரு உங்ககிட்ட தெரியுது. இங்க பாரு, இந்த வீட்டுல நான் பேசும்போது குறுக்க யாரும் பேசக்கூடாது. நான் பேசுறத தான் கேட்கணும். புரியுதா? ஆமா, உன்னை உங்க வீட்டுல தெய்வ குழந்தைன்னு சொல்லுவாங்களாமே, கடவுளோட அவதாரம்னு வேற சொல்லுவாங்களா? அது இந்த வீட்டுல நடக்காது. இந்த வீட்டுல நீ சாதாரண மனுஷி. என்ன மனுஷின்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷப்படாத. உங்க அப்பாவும் அண்ணனும் என்னை ஏமாத்துனதுக்கு அப்புறமும் உன்னை நான் ஏன் இந்த வீட்டுல வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த கோயில் எனக்கு வேணும்.
அதை நீதான் எனக்கு மீட்டு தரணும். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. ஆனா நீதான் அந்த கோயில் எனக்கு மீட்டு தரணும். அன்னைக்கு அந்த படத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல நான் ஒரு நல்ல மருமகளா இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ண. அந்த சத்தியத்தை காப்பாத்துவியா? சொல்லு. அந்த பத்திரம் என் கைக்கு வர வரைக்கும் நீ அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. உங்க அப்பா அண்ணன் யார் கூடவும் பேசக்கூடாது. புரியுதா? மா, நீ எதுக்காக அண்ணாமலைட்ட கெஞ்சிட்டு இருக்கணும்? இத பாரு, அந்த கோவில் உரிமையை நான் உனக்கு மீட்டு தருவேன். உன்னால மீட்டு தர முடியாதுடா. இவளாலதான் செய்ய முடியும். அதனாலதான் உன்னை இந்த வீட்டு மருமகளா வச்சிருக்கேன். அண்ணாமலை, அந்த பத்திரத்தை எனக்கு மீட்டு தருவியா? சொல்லு. அந்த கோயிலை நான் மீட்டு தரேன். ஆனா உங்க சந்தோஷத்துக்காக இல்லை. என் அண்ணனை ஃப்ராடுன்னு சொன்னீங்களே, அது தப்புன்னு நிரூபிக்கிறதுக்காக அந்த கோயிலை மீட்டு தரேன். மாமா, என்ன மாமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்தாங்க, காஃபி சாப்பிடுங்க. வச்சுட்டு போமா. என்ன மாமா இது? இப்படி எதுவுமே சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? வச்சுட்டு போங்கிற இல்ல. நான் கொடுத்த சாப்பிட மாட்டீங்களா? ஏன் மாமா இன்னும் அக்காவையும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க? அக்காவோட எல்லாம் முடிஞ்சு போயிடல. இன்னும் எவ்வளவோ இருக்கு. 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும். அவங்களுக்காகவாது சாப்பிடுங்க மாமா. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. வச்சுட்டு போனா வச்சுட்டு போய. பூங்கொடி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ள, உங்களை பார்க்கறதுக்கு காந்திமதி வந்திருக்காங்க. உட்கார வச்சிருக்கீங்கல்ல? ஆமா மாப்பிள்ள, உள்ளதான் உட்காந்துருக்காங்க. இங்க என்னடி பண்ணிட்டு இருந்த? மாமா காஃபி கொடுக்க வந்தேன். காஃபி கொடுத்தமா போனமான்னு இருக்கணும். எதுக்கு அவர்கிட்ட கிழவி மாதிரி வளவளன்னு பேசிட்டு இருக்க? காஃபி கொடுக்கறது தப்பா? தப்புதான், போ. இது பார், சமைக்கிறது மட்டும்தான் உன் வேலை. அவருக்கு சாப்பாடு போடுறது காஃபி கொடுக்கறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போ. வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. செல்லம்மா இறந்த விஷயத்த நீங்க எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா கடைசி தடவையா அவ முகத்தை நான் பார்த்திருப்பேன். ஊர்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணம், திருவிழா. இந்த நேரத்துல
செல்லம்மா இறந்த விஷயத்தை சொல்லி ஒரு சந்தோஷமான சூழ்நிலைக்கு தடை வர வேண்டாம்னு தான் சொல்லல. உங்க மனைவி இறந்த விஷயத்த சொல்லி விவாகத்தை நிறுத்தி இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். என்னம்மா சொல்றீங்க? தவசி ஒரு ஏமாத்துக்கார. முகூர்த்த அன்னைக்கு கோயில் உரிமையை எனக்கு எழுதி தரேன்னு சொன்னதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான். தவசி கோயில் உரிமையை உங்களுக்கு எழுதி தரேன்னு சொன்னாரா? ஆமா, எங்க அக்கா கோயில் உரிமையை எழுதி கேட்டுடுவாங்களோன்னு பேடிச்சுதா. நல்ல சிவத்தை வச்சு பந்தா முருகனை கோயில் குளத்துல கொலை பண்ணாரு. கொலை பண்ணி ஒரு பரபரப்பை உண்டாக்கிட்டு பரபரப்ப தனக்கு சாதகமாய்க்கிட்டு அண்ணாமலை கழுத்துல உலகநாதனை தாலி கட்ட வச்சாரு. நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையை பணைய வச்சு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டீங்களம்மா. நான் ஒன்றும் தப்பு பண்ணல. அந்த தவசிதான் அந்த உரிமையை எனக்கு எழுதி தரன்னு வாக்கு கொடுத்தான். அவரு தவசி எந்த சூழ்நிலையில வாக்கு கொடுத்தாரு எனக்கு தெரியலம்மா. சரி, அதை விடுங்க. அண்ணாமலை எப்படிமா இருக்கா? அவளை மறு வீட்டுக்கு அனுப்பிச்சிங்களா? இல்ல, அவ மறு வீட்டுக்கு போக மாட்டா. அவளை நான் போக கூடாதுன்னு சொல்லிட்டேன். இனிமே அவளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுதான் நான் அந்த தவசுக்கு கொடுக்கிற தண்டனை. இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாம்மா. இது பாருங்க, அண்ணாமலை ரொம்ப நல்ல பொண்ணுமா. தவசி நல்லவரு. அவர் சொன்ன வாக்க காப்பாத்துவாருமா. அதுக்காக அண்ணாமலை வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்கம்மா. நான் ஏன் அண்ணாமலை வாழ்க்கையை பழக்க போறேன்? அவ எங்க வீட்டு மருமக. அவ சந்தோஷத்துக்கு ஒரு நாளும் நான் தடையா இருக்க மாட்டேன். ஆனா அவ இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போக கூடாது. அங்கிருந்து யாரும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. வேண்டாமா, அண்ணாமலையால தாங்க முடியாதுமா. அண்ணாமலை அவங்க அப்பா மேல, அவங்க அண்ணன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காமா. அவங்கள பார்க்காம அவளால இருக்க முடியாதுமா. இது பாருங்க, நான் அவனை தவசிக்கிட்ட பேசுறேன்மா. இல்ல கங்காடியாரே, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதுல இருந்து மாற மாட்டேன். அவ அங்க போக மாட்டா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. நான் போய் அக்கா, நம்மள போவா. என்ன நான் இந்த வீட்டை காலி பண்ணிடலான் இருக்கேம்மா. ஏன்? நான் அண்ணாமலை பத்தி இந்த வீட்டுல இருந்தா செல்லம்மா ஞாபகம் வரும். அதுக்கு தானே காலி பண்றேன்னு சொல்றீங்க? நீங்க இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணல. கோவப்படுவீங்க, பிடிவாதமா இருப்பீங்க. இப்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களம்மா. காலி பண்ணிடுறேன். ஒரு 4-5 நாள்ல சாவி கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நம்மள பொறுப்பெல்லாம் வாங்க. அண்ணே
அண்ணே வாங்கண்ணே. வேண்டாம் அண்ணே, தம்பி. நீங்க வாங்கண்ணே. டேய், அண்ணே சொன்னா கேளுப்பா. வாங்கண்ணே. நீங்க மேல இருந்து கீழே வந்து 1 வாரம் ஆச்சுண்ணே. வாங்கண்ணே. எனக்கு பசி இல்லைன்னா சொன்னா கேளுப்பா. போவோம் வாங்கண்ணே. நீங்க வந்து சாப்பிட்டா தானே நான் ஸ்கூலுக்கு போக முடியும். சொன்னா கேளு. உங்களுக்காக எல்லாருமே சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. டேய், கடை திறந்து 1 வாரம் ஆச்சு, சாவி வாங்கி கொடு. என்னண்ணே, அண்ணன் இங்க தானே இருக்காங்க, அவர்கிட்ட கேட்காம என்கிட்ட கேக்குறீங்க? டேய், அதிகமா பேசாத. யாருக்கிட்ட எதை கேட்கறதுன்னு எனக்கு தெரியும், வாங்கி கொடு. என்னடா, கடையை திறந்தா திறங்க, திறக்காட்டி போங்க, எனக்கு என்ன போச்சு? சின்ன பையல கண்டவங்களோட உனக்கு என்னடா பேச்சு வேண்டி கிடக்கு? ஏண்டா, உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரமாவல? அப்பா, பெரிய அண்ணன் இன்னும் சாப்பிடலப்பா. எவன்டா அண்ணன்? உனக்கு அண்ணனும் இல்ல, அக்காவும் இல்ல. ஒரே அண்ணன் தான், அவன் தான் நல்ல சிவம். புரியுதா? போ, போய் சாப்பிட்டு பள்ளி கொடுத்து போ. போடாங்கிறல்ல. சாப்பிட வாங்க. ஏன் விசாலம், இந்த வீட்டுக்கு நான் கண்டமாயிட்டில்ல? ஏன் வருத்தப்படுறீங்க? மாமாவுக்கு இன்னும் உங்க மேல கோவம் இருக்கு போல இருக்கு. அது 2-3 நாள்ல சரியாயிடுங்க. அவர் கோபமா இருக்காரு, சரி. இந்த நல்ல சிவம், அவனுக்கு நான் என்ன கெடுதல் பண்ணேன்? கடைசாவி நேரடியாக என்கிட்டயே கேட்டுக்கலாம்ல. நல்ல சிவத்தை தப்பா நினைக்காதீங்க. யார் நம்மளை கைவிட்டாலும் நல்ல சிவன் நம்மளை கைவிட மாட்டான். நம்புங்க. சாப்பிட வாங்க. நிறைஞ்சிடுச்சு, நீ போய் சாப்பிடு. நீங்களே சாப்பிடலன்னா அப்புறம் நான் மட்டும் ஏன் சாப்பிடணும்? எனக்கு சாப்பாடு வேண்டாம். சாப்பிடாட்டா பட்டினி கடை போடி. தவசி கொடுத்த சத்தியத்துக்காக ஹரிச்சந்திர தேசாந்திரம் போனா. அப்பாவு கொடுத்த சத்தியத்துக்காக ராம காட்டுக்கு போனா. சத்தியத்தை நம்புறவனுக்கெல்லாம் இதுதே விதி. இந்த சத்தியத்தை உன்னால மாத்த முடியுமா என்ன? நீ தேசாந்திரம் போன நேரம் வந்துருச்சு, வந்துருச்சு. சார், இந்த சூதாடி சித்தன் லாக்கப்ல தான் இருக்கான். தவசி, என்ன
என்னையா தேடுற? காணாததுங்கிறதெல்லாம் கிடைக்கும், கிடைச்சதெல்லாம் காணாம போயிடும். என்ன சார்? ஒண்ணு இல்ல. வாங்க தவசி, உட்காருங்க. ஏன் சார், சித்தனை வெளியே விட்டீங்களா? இல்ல. இல்ல அவன் தப்பிச்சு போய் மறுபடியும் பிடிச்சி வந்து உள்ள வச்சிருக்கீங்களா? ஏன்? இப்ப அவனை கோயில பார்த்தேன் சார். முருகன் செத்ததுல இருந்து அவன் லாக்கப்ல தான் இருக்கான். உட்காருங்க. சார், நிஜமா அவனை கோயில பார்த்தேன் சார். இப்ப பார்த்தா லாக்கப்ல இருக்கான். ஏய், இங்க வா. நான் இல்லாதப்போ அவனை வெளியே விட்டியா? வெளியில எங்கேயும் விடலையா, அவன் உள்ளதான் இருக்கான். அவனை கூட்டிட்டு வா. உண்மையா சொல்றீங்க? சத்தியமா அவன் கோயில பார்த்தேன் சார். என் கூட அவன் பேசினான். இப்ப பார்த்தா லாக்கப்ல இருக்கான். ஒருவேளை பிரமையா இருக்குமா? இல்ல சார், நிஜமா அவனை கோயில பார்த்தேன். என்ன தவசி, என்ன பத்தி புகார் கொடுக்கலாம்னு வந்தியா? கொஞ்ச காலத்துக்கு உன் புகார் எடுபடாது. ஏய், வெளியே போனியா? யார் உன்னை வெளியே அமிச்சாங்க? என் உடம்பத்தா நீ உள்ள அடைச்சு வச்சிருந்தியே, என் ஆத்மா வெளியே சுத்திக்கிட்டே இருக்கு. நான் கட்டுக்கடங்காத கடல் அலை போன்றவன். என்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏய், எஸ்பி சார் வர்றாரு. வணக்கம் சார். சார், தவசி பட்டாளத்தரோட பையன். இவர் யாரு? இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்கிற ஒரு கிறுக்கன், படிச்ச பைத்தியம், பேர் சூதாடி சித்தன். முருகேசன், பாலியல்காரன், லவர்ஸ், பந்தா முருகன், இவங்கெல்லாம் சாகிறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே அவங்க சாக போறாங்கன்னு சொல்லியிருக்கான். அதை விசாரணை பண்றதுக்காக தான் இவனை லாக்கப்ல வச்சிருக்கேன். இவர் தான் மர்டர் பண்ணான்னு கன்ஃபார்மா தெரியுமா? இல்லை சார், சந்தேகத்தின் பேரில் தான் அவனை அரெஸ்ட் பண்ணேன். சந்தேகத்தில் இவர் எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணலாம்? எத்தனை நாளா வச்சிருக்கீங்க? ஒரு 4-5 நாள் சார். விசாரிச்சதுல எதனா கிடைச்சதா? இல்லை சார். மிஸ்டர் அன்பழகன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா மற்றவங்க நம்பிக்கை நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இவரை வெளியே அனுப்பிச்சா ஊரை விட்டு ஓடிடுவாரா? இல்லை சார், ஊரில் தான் சுற்றிட்டு இருப்பான். முதல்ல அவரை வெளியே அனுப்புங்க சார். நான் சொல்றேன், முதல்ல அவரை வெளியே அனுப்புங்க. போடா. என்ன இப்பவாவது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நான் நிலையானவன், எங்கும் இருப்பேன்.
வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறவன் முட்டாள். ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா கூட அதை பிடிச்சிக்கிட்டு கரையேறலாம்னு நினைக்கிறவன் தான் புத்திசாலி. இப்படி ஜன்னல்ல உட்காந்துக்கிட்டு வானத்தையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு கவிதையா உட்கார்ந்துருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சாந்தி, நான் இப்போ உங்கள்கிட்ட 2 விஷயம் கேட்க போறேன். எல்லாத்தையும் மறந்துட்டு நான் பார்க்குற மாப்பிள்ளைய டாக்டர் மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்க போறியா? இல்ல இது கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் உலகநாதனை என்னால மறக்க முடியாது, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், பழி வாங்கணும், அதுக்காக என் வாழ்க்கையை பணைய வைக்க கூட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்ல போறியா? எதுவா இருந்தாலும் யோசிச்சு எனக்கு ஒரு முடிவு சொல்லு. அம்மா, சாப்பாடு போடுமா. ஏன்டா அண்ணன் தங்கச்சி இப்படி பண்றீங்க? உங்க 2 பேருக்கு ஏன் இவ்வளவு கெட்டேன்னா? கெட்டேன்னம்மா, நீ ஒன்னும் எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். உன்கிட்ட வந்த சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாப்பா. உங்களுக்கெல்லாம் எப்பவுமே எங்களை விட அந்த குடும்பம் தான் வசதியா போச்சு. சாந்தி, என்ன முடிவு செஞ்ச? நீ சொன்ன மாதிரி இது கொஞ்சம் அதிகம்தான். நான் உலகநாதனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த ஆள் என் கழுத்துல தாலி கட்டணும். நான் அந்த ஆளுக்கு மனைவியா இருந்தேன், அவன் சாகணும். சொல்லிட்டீல்ல, கொஞ்ச காலம் பொறுத்துரு. வாமா. ட்ரெயின் பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்ததா? நல்லா இருந்தது. பாண்டிச்சேரி ரொம்ப மாறிடுச்சே. ஊர் மாறலம்மா, மனுஷங்க தான் மாறிட்டாங்க. உள்ள வா. பார்கவி வா. அண்ணே, இப்ப இவதான் எனக்கு எல்லாமே, தங்கச்சி மாதிரி. வா வாமா. வா. சிவகாமி வாமா. உட்காருமா. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிவகாமி. சரிங்க, போய் குளிச்சிட்டு வாங்க. உங்க அண்ணனோட சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம். நிறைய விஷயம் பேசணும். போய் குளிச்சிட்டு வாங்க. இல்ல சிவகாமி, காந்திமதி முதல்ல மாடிக்கு போய் அவ மருமகளை சமாதானம் பண்ணட்டும். ஏ, அவ்வளோ அடம் பண்றாளா அவ? அடமா, மாப்பிள்ளைக்கு கல்யாணமானதுல இருந்து ஒழுங்கா சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, காலேஜுக்கு போறதில்ல, வீட்டை விட்டு வெளியே போறதில்ல. அதான் உன்னை வர சொன்னேன். போ, மாடிக்கு போய் அவளை சமாதானம் பண்ணு. உன் பேர் என்ன சொன்ன? பார்கவி. எந்த ஊரு? கேரளா. கேரளானா? கண்ணனூர். கண்ணனூரா? வாங்க. உட்காருங்க. மீனாட்சி, இருந்தா நானும் எங்க அத்தை மாதிரிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்வியே. இப்ப அந்த அத்தை வந்திருக்காங்க, ஒரு வார்த்தை பேசுடி. ஒரு வார்த்தை பேசு. இல்ல, என்ன ஏமாத்திட்டாங்க.
சின்ன வயசுல இருந்தே உலகநாதனை நீதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. மாமா மேல எவ்வளவு ஆசை வச்சிட்டு இருந்த. அண்ணாமலைக்கும் மாமாக்கும் கல்யாணம் பண்ணி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. இத பாருமா, நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? நீ என் அண்ணன் பொண்ணு, நீ என் மருமகளா வரதுல எனக்கு என்ன வருத்தம் இருக்கு சொல்லு. மீனாட்சி, நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கு. ஏன் தலைமையிலாவது அந்த அவமானத்தை தீக்கணுங்கிறதுக்காகத்தான் அண்ணாமலையை உலகநாதனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். சரி, கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அந்த கோயில் இப்ப உங்க கைக்கு வந்துடுச்சா? இல்ல இல்ல, பேசாம நான் மாமாவை கல்யாணம் பண்ணிருந்தா மாமாவை தூண்டி தூண்டியாவது அந்த கோயில் உங்க கைக்கு வர மாதிரி செஞ்சிருப்பேன்ல. அது உன்னால முடியாது, உலகநாதனாலையும் முடியாது, அண்ணாமலையால தான் முடியும். அதனால தான் அவளை என் மருமகளா தேர்ந்தெடுத்தேன். இத பாருமா, அந்த கோயில் என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் தான் அவ என் மருமகள். அந்த கோயில் என் கைக்கு கிடைச்ச உடனே அவளை வீட்டை விட்டு துரத்திடலாம். என்ன அந்த சூதாடி சித்தன் சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. நம்ம குடும்பத்துல ஒன்னும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நீ கவலைப்படாத, உலகநாதன் உனக்குதான். இல்ல, என்ன சமாதானப்படுத்தணும்னு இந்த மாதிரி பேசுறீங்க. இத பாருமா, உன் அத்தை ஒரு வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுவேன்னு உனக்கு தெரியும்ல. உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காகத்தானே அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். நான் சொல்றத கேட்ப இல்ல? ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். சாப்பிடுறியா? சொல்லு, சாப்பிடுறியா? வா சாப்பிடலாம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.